உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் குரு சுக்கிர மூடத்தை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். நவகிரகங்களில் உயர்ந்த சுபகிரகம் குரு. அவருக்கு அடுத்தபடியாக நல்ல பலன்களை தரும் சுபகிரகம் சுக்கிரன். இவர்கள் இருவரும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள், பிரம்மாவினுடைய பேரன்கள். பிரம்மாவுக்கு இரு புதல்வர்கள், ஒருவர் ஆங்கிரச முனிவர், மற்றொருவர் பிருகு முனிவர். ஆங்கிரச முனிவரின் புதல்வர்தான் குரு, பிருகு முனிவரின் புதல்வர்தான் சுக்கிரன். குருதான் அனைத்து கிரகங்களுக்கும் குரு. அசுப கிரகங்களான ராகு, கேது, செவ்வாய், சனி ஆகியோருக்கு குருதான் சுக்கிரன். ஜாதகத்தில் குரு உயர்ந்த நிலையை பெற்றவர்கள் நல்ல கல்வி அறிவும், புகழும், தனபாகியமும், செல்வமும், சிறந்த குடும்பமும், சத்புத்திரர்களை பெற்ற தாய் தந்தையராகவும் விளங்குவார்கள். சுக்கிரனை பொறுத்தவரை ஜாதகத்தில் அவரின் இரு வீடுகளான ரிஷபம், துலாம் தீதுபடாமல் இருந்து சுக்கிரனும் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகன் வாழ்க்கையில் சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்தவன். சுகம் சந்தோஷத்தை பெற சுக்கிரனும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை பெற குருவும் சொல்லப்பட்டிருப்பதால் இவர்கள் இருவரும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையை பெற்றிருக்க வேண்டும். சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து 5வது ராசி, 6வது ராசி, 7வது ராசி, 8வது ராசி, 9வது ராசியில் குருவும் சனியும் அமர்ந்திருந்தால் அவர்கள் வக்ரம் ஆவார்கள். வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லும் நிலை. சுபகிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுபபலனை தருவார்கள், அசுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் அசுபபலனைத்தான் தருவார்கள் என்பது பொது விதி. அடுத்ததாக, சூரியனுடன் சந்திரன், ராகு, கேது தவிர மற்ற கிரகங்கள் நெருங்கியிருந்தால் அது அஸ்தமனமாகும். சூரியனுடன் குரு நெருங்கியிருந்தால் அஸ்தமனம் ஆவார். அதனால் அவரின் சுப பலன்கள் குறையும். எந்த அளவுக்கு குரு சூரியனை விட்டு விலகி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நல்ல பலன்கள் தருவார். சூரியனுடன் மிகவும் நெருங்கியிருந்தால் அவரின் சுப பலன்கள் குறையும். புதனை பொறுத்தவரை சூரியனுடன் 28 டிகிரிக்குள்ளாக வலம் வருவார். எந்த அளவுக்கு அவர் சூரியனுடன் நெருங்கியிருக்கிறாரோ அந்த அளவுக்கு ஜாதகருக்கு நிபுண யோகம் கிடைக்கும். அதற்கு புத ஆதித்ய யோகம் என்று பெயர். சுக்கிரனை பொறுத்தவரை சூரியனுடன் மிகவும் நெருங்கியிருந்தால் ஜாதகரின் சுக்கிலம் பாதிக்கப்படும். சுக்கிலம் நீர்த்து போகும், அதாவது எரிந்துவிடும். அதனால் புத்திரப்பேறு ஜாதகருக்கு கிடைக்காமல் போக வாய்ப்புண்டு. இது சூரியனுடன் சுக்கிரன் நெருங்கியிருக்கும் டிகிரியை பொறுத்து மாறுபடும். இவ்வாறு குருவும் சுக்கிரனும் சூரியனுடன் நெருங்கி அஸ்தமனம் பெற்றால் அது குரு சுக்கிர மூடம். இவ்வாறு குரு சுக்கிர மூடம் அமைந்த ஜாதகங்கள் நல்ல பலனை தருவதற்கு வாய்ப்பில்லை. மிகவும் கீழ்மட்டமான வாழ்க்கை, பிறரை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை, அன்றாடம் கஷ்டப்பட்டு உணவுக்காக உழைத்து வாழக்கூடிய நிலையை தரும். கோசார ரீதியாக அன்றாடம் சுபகாரியங்களுக்கு நல்ல நாள் தேர்ந்தெடுப்பது வழக்கமாக உள்ளது. நல்ல நாள், நல்ல நட்சத்திரம், நல்ல திதி, நல்ல யோகம், நேத்திரம், ஜீவன் போன்றவற்றை ஆராய்ந்து பார்த்துத்தான் நல்ல நாளை தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி பார்க்கும்போது குரு சுக்கிரனின் நிலையையும் அறிந்துதான் நல்ல நாளை ஜோதிடர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். குரு சுக்கிர மூட நாளாக இருந்து மற்ற விஷயங்களால் நல்ல நாளாக இருந்தாலும் ஜோதிடர்கள் அந்த நாளை சுபகாரியங்கள் செய்வதற்கு தவிர்ப்பார்கள். குருவும் சுக்கிரனும் சூரியனுடன் மிகவும் நெருங்கியிருந்தால் குரு சுக்கிர மூடம் ஏற்படும். அந்த நாட்களிலே சுபகாரியங்களை விளக்க வேண்டும். அப்படி சுபகாரியங்கள் செய்தால் அந்த சுபகாரியங்கள் நல்ல பலனை தராது. அந்த காரியங்கள் வீண் செலவில்தான் முடியும், தோல்வியைத்தான் சந்திக்கும். இந்த குரு சுக்கிரம் மூலம் ஜாதகத்தில் அமையப்பெற்ற ஜாதகர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். சுக்கிரன் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தால் மகாவிஷ்ணுவை சனிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் ஓரளவுக்கு சுப பலன்களை பெற முடியும். ஒரு ஜாதகர் சுகம், சந்தோஷம் இரண்டையும் பெற வேண்டுமானால் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும்.
நல்ல கல்வி அறிவு, புத்திசாலித்தனம், நல்ல குடும்ப வாழ்க்கை, புத்திரப்பேறு ஆகியவை கிடைக்க வேண்டுமென்றால் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இவ்வாறு குருவும் தீதுபட்டு ஜாதகத்தில் இருந்தால் மற்றவரை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை, அன்றாடம் உணவுக்கு கஷ்டப்படும் நிலை போன்றவற்றையும் தரும். எனவே ஜாதகத்தை கணிக்கும் போதும், ஜாதக பலனை சொல்லும் போதும், சுபகாரியங்களை தேர்ந்தெடுக்கும் போதும் குரு சுக்கிர மோடத்தை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.